ஒரு அரசியல்வாதிகளுக்கு ஒரு முக்கியமான ஒரு வேண்டுகோள், இந்த நீட்டை வச்சு தேவையில்லாமல் அரசியல் பண்ணாதீங்க. அரசியல் மக்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு தான் அரசியலே இருக்குது. அதை விட்டு அந்த நீட்டை வச்சுட்டு ஒரு அரசியல் பண்ணாதீங்க. இப்போ ஒரு பேரண்ட்ஸே இருக்கிறாங்கனாக்க குழந்தைக்கு என்ன சொல்லி கொடுப்பாங்க, இந்த பாதையில் இது போடா, இதுதான் வழி, வேறு வழியே இல்லை அப்படின்னு சொன்னால் மனதைரியத்தோடு போவாங்க. நீ வெயிட் பண்ணுறா, உனக்கு ஒரு நல்ல ரோடு போட்டு தர்றேன், மெதுவாக போகலான்டா அப்படின்னாக்கா அந்த பாதையை எப்படி யூஸ் பண்ணுவேன், ரோடு போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். வெயிட் பண்ணி நாட்களாக இன்னும் மனம் உடஞ்சா போகிற இடத்துக்கு அடைய முடியலன்னு நினச்சா சூசைட் தான் பண்ணிக்குவேன். அதே போல் தான் நீங்கள் பண்ணுறீங்க. நீட்டு தான் இதுதான் கன்ஃபார்மு, அதுக்கு நீட்டு நல்லது, அது ஒரு புரிதல்னு சொல்லி எடுத்து சொன்னீங்கன்னாக்கா அவங்க தான் படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீட்டு நீ தேவையில்லாமல் நீ இல்லைடா நான் நீட்டை கேன்சல் பண்ண நினச்சி நீட்டை கேன்சல் பண்ணுவானே நினச்சேன்னு ஒரு சில பிள்ளைங்க நீட்டை கேன்சல் பண்ண முடியலன்ட்டு சூசைட் பண்ணிக்கிறாங்க. அப்போ சூசைட்டுக்கு தூண்டி விடுறதுன்னு இந்த நீட்டை ஒழிக்கிறேன்னு சொல்கிறவங்க தான். புரியுதுங்களா? அதே போல் நீட்டுனால் என்ன ஒரு நன்மை அப்படின்றது மத்திய அரசு மாணவர்களுக்கு கொஞ்சம் விளக்கம் கொடுக்கணும். இன்னும் கொஞ்சம் புரிதல் இல்லாமல் இருக்குது. அதை கொஞ்சம் விளக்கங்கள் சொல்லுங்கள். அதே போல் தேவையில்லாமல் ஒருத்தரோட உசுரில் விளையாடாதீங்க, அரசியல் பண்ணாதீங்க, தேவையில்லாமல் பாவத்தை சுமக்காதீங்க. அதை பற்றி தெரிஞ்சுங்க. அரசியல்வாதிகளுக்கு ஒரு முக்கியமான ஒரு வேண்டுகோள், கொஞ்சம் பார்த்துக்குங்க. அது தேவையில்லாமல் அரசியல் பண்ணாதீங்க. அதே போல் எல்லா பேரும் இப்போ ஹார்ட் அட்டாக்கில் செத்து போகிறாங்க. இப்போ கூட பாக்கியராஜ் ஹார்ட் அட்டாக் செத்து போயிட்டாங்க. எல்லா பேருக்கும் ஹார்ட்டை எடுத்து விட்டுறலாமா? எதுக்கு ஹார்ட்டு? அதான் ஹார்ட்டு தான் செத்து போயிடுறாங்கல்ல. ஹார்ட் அட்டாக் தேவையில்லாமல் ஒரு சில பேர் இது பண்ணிடலான்னு ஒரு தூசியை தூண்டி விட்டுட்டு செஞ்சுக்கிட்டு யாரும் மன உளைச்சல் ஆகலாக்காதீங்க. மாணவர்களுக்கு தைரியம் கொடுங்க. நீட்டு இதுதான் பாதை, இதுதான் போனாங்க அவங்களா பாதையை தேர்ந்தெடுத்துட்டு அவங்களா போய்க்குவாங்க. இது தேவையில்லாமல் அவங்களா பாதையை போட்டு போட்டு நான் ரோட்டை போட்டு கொடுக்குறேன்னே சொல்லி அவங்கள படிக்க விடாமல் அழிக்காதீங்க, செய்யாதீங்க, அரசியல் பண்ணாதீங்க. இப்போ திமுககாரவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ காங்கிரஸ் இப்போ மாணிக்க தாக்கூர்ன்ற ஒரு புதிய தலைவர் வந்திருக்காரு. இப்போ அது ஆரம்பிச்சிட்டாரு. எதுக்கு இந்த வேலை பண்ணுறாங்கன்னு தெரில. அது கொண்டு வந்ததே காங்கிரஸ் தான் சொல்கிறாங்க. என்ன பழையபடி இவர் கொண்டு வர்றாரு, இவர் பேசுகிறாரு. இந்த மாதிரி எதுக்கு தேவையில்லாமல் அரசியல் பேசுகிறதுக்கு வேறு விஷயமே இல்லையா? அப்படியே பாரதிய ஜனதாவே தப்பு பண்ணினா அந்த தப்பை சுட்டி காட்டுங்க, செய்யுங்க. இல்லாததாக போட்டு தேவையில்லாம மாணவர் படிப்பு விஷயத்தில் விளையாடாதீங்க.